காணொலிய பார்க்குற பலருக்கும் பார்த்தோம் அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்ச முள்ளும் மலரும் படத்த பத்தி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுல ஒரு டயலாக் ஒண்ணு வரும். "2 கையும் 2 காலும் இல்லன்னா கூட பொழச்சுக்குவான் சார் இந்த காளி. கெட்ட பையன் சார்" அப்படின்ற மாரி ஒரு டயலாக் வரும். அந்த டயலாக்கு ஏத்த மாரியே பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தர் உயிர் வாழ்ந்திருக்காருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அது மட்டும் இல்ல, இந்த நபர் பார்த்தோம் அப்படின்னா, முதல் உலகப் போர் மற்றும் 2ஆம் உலகப் போர்லயும் பார்த்தோம் அப்படின்னா பங்கெடுத்திருக்காரு. இந்த மாரி 2 உலகப் போர்லயும் பங்கெடுத்தவர்களோட கவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா மிகவும் குறைதான். அதுவும் இவரோட சம்பவம்லாம் பார்த்தோம் அப்படின்னா, எல்லாரும் சொல்லுவாங்க, "சாவி வனம் பத்து பயப்படுன்ற" மாரி சொல்லுவாங்க. அது மாதிரி வாழ்ந்த ஒரு மனிதரை பத்தி தான் இந்த ஒரு காணொலியில பார்க்க போறோம். யார் அந்த மனிதர், எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு மனிதர் பிரிட்டனை சேர்ந்தவர் தான். இவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அத்ரியான் கார்த்தோ தீவேராட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் பார்த்தோம் அப்படின்னா, முதல் உலகப் போர்லயும் சரி 2ஆம் உலகப் போர்லயும் சரி பார்த்தோம் அவர் கலந்துகிட்டு இருந்திருக்காரு. இவருக்கு முதல் உலகப் போர்ல கலந்துருக்கும் போது இவரோட வயது பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 30 கிட்ட இருந்திருக்கு. இந்த 30 வயதுக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா நிறைய போர்ல ஈடுபட்டதுனால இவருக்கு நிறைய இழப்புகளும் ஏற்பட்டு இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாம தன்னோட 60வது வயதிலேயும் பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் உலகப் போர்ல போய் பணிபுரிஞ்சிருக்காரு. இந்த ஒரு நபர் சின்ன வயசுல இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கூல் படிக்கும் போது இல்லைன்னா காலேஜ் படிக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா தன்னோட 19 வயதிலேயே ஒரு பள்ளி படிப்பை விட்டுட்டு அப்போ இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ராணுவத்துல போய் சேரணும்னு ஆசைப்படுறாரு. பிரிட்டிஷ் ராணுவத்துல சேர்றதுக்காக தன்னோட பெயரையும் தன்னோட வயதையும் பார்த்தோம் அப்படின்னா கூடவும் சொல்றாரு. இதன் மூலமா சான்ஸ் கிடைக்குது பிரிட்டன் ஆர்மியில. இதற்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இவரை சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு இடத்துல அனுப்பி வைக்கிறாங்க. அங்க நடந்த ஒரு போர்ல பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு இவரோட இடது கண்ணிலையும் இடது காதலையும் பார்த்தோம் அப்படின்னா புல்லட் பாயுது. இதன் மூலியமா பார்த்தோம் அப்படின்னா அவரோட இடது கண் பார்த்தோம்னா செயலிழந்து போகுது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அவருக்கு இடது கண்ணே கிடையாதுன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 8 இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா குண்டுகள் ஒரு உடம்பு ஃபுல்லா தாக்கி இருந்திருக்கு. அப்படி இருந்து என்ன பண்றாரு, திருப்பி இவர் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இங்கிலாந்துக்கு திருப்பி அனுப்பப்படுறாரு. இங்கிலாந்துக்கு திருப்பி அனுப்பி அவர் எல்லாம் ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா முதலாம் உலக போருக்கும் போறாரு. முதலாம் உலக போர்ல போய் சண்டையிடாரு. அப்படி சண்டையிட போது பார்த்தோம் அப்படின்னா திருப்பியும் இவருக்கு உடம்புல மல்டிபிள் ஏரியால பார்த்தோம் அப்படின்னா புல்லட் படுது. இந்த வாட்டி பார்த்தோம் அப்படின்னா இவரோட இடது கையிலையும் பலமான அடி ஏற்படுது. பலமான அடி ஏற்பட்டவனே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ப இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு இடத்துல காயம் பட்டிருந்தது அப்படின்னா மேஜர் காயமாய் அந்த இடம் அழுகி இருந்தது அப்படின்னா அந்த இடத்தையே வெட்டி எடுத்துருவாங்க. அது மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா இவரோட இடது கையிலும் அப்படி அடிபடுது. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்தை வெட்டி எடுத்துருங்கன்ற மாதிரி சொல்றாரு. டாக்டர் பார்த்தோம் அப்படின்னா அதற்கு இசைவு தெரிவிக்கல. இந்த மனிதர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவரே தன்னோட கைகளை வெட்டிக்கிறாரு. முதலாம் உலக போர்லயே பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி அவரோட இடது பக்கம் கண்ணு தெரியாது, இடது பக்கம் கண்ணே கிடையாது அந்த குண்டுபட்டதுனால. அது போக இடது பக்கம் கையும் பார்த்தோம் அப்படின்னா வெட்டப்பட்டு இருந்தது. பிள்ளைகள் சோதனை இருந்தாலும் கூட அவரோட விடாமுயற்சி பார்த்தோம் அப்படின்னா இவரோட 60வது வயதுல இவரை 2ஆம் உலக போருக்கு தயார் பண்ணது. 2ஆம் உலக போர்ல எனக்கு கொடுத்த மிஷினுக்காக போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா மெடிட்டரேனியன் சி மேல ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இவர் போன ஏரோப்ளைன் ஆனது பார்த்தோம் அப்படின்னா கீழே விழுகுது. இதன் மூலியமா பார்த்தோம் அப்படின்னா இவர் இட்டாலிய ஒட்டி இருக்க பகுதியில போய் இவர் விழுகிறாரு. விழுந்தது மட்டும் இல்லாம இவர் முதுகுலையும் பலமான அடி விழுகுது. அது மட்டும் இல்லாம இவரை இட்டாலியன் கவர்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா புடிச்சு கொண்டு போய் ஜெயிலே வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் வாழ்க்கை என்ன ஆச்சு, அது மட்டும் இல்லாம 500 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்காருன்னு சொல்றாங்களே, இது எல்லாமே உண்மையா? இது எல்லாமே நம்ம இன்னொரு லாங் வீடியோல பார்க்கலாம்.